நேற்றைக்கு அதிமேதாவித்தனமாக நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அரிய பல சொற்களை சரித்திரத்தில் இடம்பெறுகின்ற அளவிற்கு சொற்களை உதிர்த்திருக்கின்றார். இந்த ஆட்சியில் கலைக்கல்லூரிகளை அரசின் சார்பிலே துவங்கப்பட வேண்டியதுதானே என்று. ஆம், இந்த ஆட்சியில் அரசின் சார்பிலே கலைக்கல்லூரிகளை துவக்கி இருக்கின்றோம். 41 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை துவக்கிய அரசு இந்த அரசு என்பதை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறையில் அறப்பணியே என்னவென்றால் பசிப்பினி போக்கும் அன்னதானம். முதல் பணி இந்து சமய அறநிலையத்துடைய அறப்பணி. அதை முழுமையாக இந்த ஆட்சி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பணி அறியாமை நீக்கும் கல்விப்பணி. அந்த கல்விப்பணியையும் இந்த ஆட்சி செம்மையோடு செழுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்து என்னவென்றால் உடற்பிணி நீக்கும் மருத்துவம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் 16 திருக்கோயில்களில் மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கின்றோம். பசிப்பிணி, அறிவுப்பிணி, அடுத்தது உடல் பிணி. இந்த மூன்றும் ஒரு சேர நீக்குவதுதான் இறைவனுடைய அம்சம். அந்த வகையில் 19 அவர் இந்த சைடு வந்தா அவரே பார்த்துன்னு இருப்பேன். 19 திருக்கோயில்களில் மருத்துவமனைகளை துவக்கி இருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கடவுள்களையே இந்த 3 பணிகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். ஒன்று, கல்விக்கு சரஸ்வதி என்கின்றோம், மருத்துவத்திற்கு மருந்தீஸ்வரர் என்கின்றோம், அதேபோல் பசிப்பினி போக்குகின்ற அந்த தெய்வத்திற்கு நம்முடைய வைத்தீஸ்வரனை ஒப்பிடுகின்றோம். இப்படி இறைவன் பெயராலேயே இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கே இறைவன் ஆணையிட்டிருக்கின்றான். அந்த வகையில் இறைவன் கட்டளையையும் மக்கள் கட்டளையையும் ஒரு சேர நிறைவேற்றுகின்ற ஆட்சி மகத்தான ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சி. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய கூற்றுப்படி பார்த்தால் 1966ஆம் ஆண்டு சென்னை மாகாண அட்வொகேட் ஜெனரல் சிபி ராமசாமி தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு தந்த அறிக்கை 1962ஆம் ஆண்டு கல்வி நிலையங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த குழு தந்த அறிக்கை. இவர்கள் ஏதோ உட்கார்ந்த இடத்தில் சொல்லவில்லை. இவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த அறிக்கையை அன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஆட்சியில் மாத்திரமல்ல, சோழர் காலத்திலே கூட மிகப்பெரிய கல்விச்சாலை இருந்ததாகவும் அதில் 11 பாடப்பிரிவுகள் இடம்பெற்றிருந்ததாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதேபோல் அரக்கோணம் அருகில் உள்ள வீர ராசேந்திரன் காலத்தில் திருமுக்குடல் திருக்கோயில் வளாகத்தில் கல்விச்சாலையும் மருத்துவ சாலையும் ஒரு சேர இயங்கி வந்திருக்கின்றது. இப்படி வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வி நிலையங்களையும் மருத்துவ நிலையங்களையும் நம்முடைய தமிழகத்திலே மன்னர் காலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்டு இருந்தது என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் இருக்கின்றன. பள்ளி என்ற வார்த்தை வந்ததே எதிலிருந்து என்றால் சமண பள்ளிகளில்தான் அந்த காலத்தில் கல்வி கற்றுத்தரப்பட்டிருந்தது. அதன் காரணமாகவே பள்ளி என்ற சொல் கல்விக்கூடத்திற்கான சொல்லாக நிரந்தரமாக அமைந்துவிட்டது. நம்முடைய சட்ட திருத்தத்தின்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறை கொடை சட்டம் 36 படியும் உட்பிரிவு 66(1) சொல்லப்பட்டுள்ளவாறும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை தொடங்கலாம். இதில் தத்துவம், கோயில் கட்டடக்கலை போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அறநிலையத்துடைய சட்டமே சொல்லுகின்றது. அந்த வகையில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 4 கல்லூரிகளை புதிதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்றால் அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே 7 கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே 3 கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக, எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேர்ந்திருக்கின்ற சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாரம்
மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார். அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நேற்றைக்கு முன்தினம் அவர் கோயம்புத்தூரிலே பேசுகின்ற பொழுது அவருடைய அருகாமையிலே அம்மன் அர்ஜுனன் என்று ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நின்று கொண்டிருந்தார். அவர் இதே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது அவர் மாவட்டத்திற்கு மருதமலை திருக்கோயிலை சார்ந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ஐடிஐ பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு நம்முடைய மானிய கோரிக்கையிலே மருதமலை திருக்கோயிலின் சார்பாக ஐடிஐ பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவர்கள் கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா இந்த ஆட்சிக்கு தங்களுடைய பகுதிக்கு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார். அதேபோல் புல்லான் எனப்படுகின்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். இறந்துவிட்ட அமரராகிவிட்ட அமுல் கந்தசாமி அவர்கள் கல்லூரி வேண்டும் மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பில் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சுந்தரராஜ உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்றும் பெரிய புல்லான் கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏன் திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த நண்பர் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதேபோல் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். இப்படி கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை. இவை மாத்திரம் அல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய இன்றைக்கு கல்லூரிகள் எப்படி கோயில் நிதியிலே நடத்தலாம் என்று கேட்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய தலைவர் அன்பிற்கினிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கூட இதே இடத்தில் 2014 அருள்மிகு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டங்களை 1/3/2016 என்று திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 1/3/2016 ஆண்டு பழனியாண்டவர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் 1/3/16 அன்று திருக்கோயிலில் உள்ள கல்லூரி வளாகத்தில் பகுதி 3 வகுப்பறைகளை திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற திறப்பு விழாக்கள் பள்ளி கல்லூரிக்காக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு அன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த PC ராமசாமி அவர்கள் சரியாக தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால் 1/11/8/2005 அன்று சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடங்களை இந்து சமய அறநிலைத்துறை பூம்புகார் கல்லூரியிலே திறந்து வைத்திருக்கின்றார். அதேபோல் பூம்புகார் கல்லூரியிலே இன்னொரு கட்டிடத்தையும் அதே PC ராமசாமி அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார். இப்படி எண்ணற்ற பள்ளிக்கூட கட்டிடங்கள் அவர்கள் ஆட்சியிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.